ஸோ டிஎன்இபி தமிழக மின்சார வாரியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபீஸிலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சர்க்குலர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்இபியில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 247 வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த சர்க்குலர் பார்த்தீங்கன்னா அஃபீஸில் வந்து டிஎன்இபிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 247 வேக்கன்சி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அசிஸ்டன்ட் இன்ஜினியர். ஸோ டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட இந்த 247 வேக்கன்சி வந்து ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல்னால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இசிஇ ட்ரிபிள்இ இஎன்ஐ எல்லா டிபார்ட்மெண்ட் ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 247 வேக்கன்சி இருக்குது. ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் 73 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து 109 வேக்கன்சி இருக்குது. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இந்த லாஸ்ட் காலம்னு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேக்கன் வந்து ஃபில் பண்ணுற வேக்கன்சி. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ டிஎன்இபிலேருந்து எந்த வேக்கன்சி ரிலீஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 days பிஃபோரே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வேக்கன்சி வந்து ஆட் பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்இபிலேருந்து வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து அந்த டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஆட் அண்ட் டம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து 21/5/2025 வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுற டேட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா முடியல. ஸோ ஜூன் 25க்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 247 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட தான் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி வேக்கன்சி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து 25/6/2025க்குள்ளே அப்ளை பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கும். ஸோ பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து கொஸ்டின் இருக்கும். பேப்பர் 2 வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து நோ ஏஜ் லிமிட்டு. ஸோ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 615 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு. ஸோ இந்த 247 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இதோட தான் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்னும் அப்கமிங்கில் வந்து அதிகமான வேக்கன்சி வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.